அப்போ பெரியாருடைய ஒரு கொள்கை வேணால் முஸ்லீம்களுக்கு ஃபிட் ஆகுது, என்ன அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? ஹக்குனா மட்டாட்டா, இந்த உயர்ந்த தத்துவம் இருக்கு பாருங்க, இது உலகத்தினுடைய இன்னைக்கு ஒற்றை கொள்கை. இது அது பெருமையாக அவர் சொல்கிறாரு. இதே வார்த்தை கொண்டு வீரமணி அவர் பெரியார் எழுதுறாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ என்ன அர்த்தம்? துனியாவில் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சொர்க்கத்துலேயும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கபர்லேயும் போய் என்ஜாய் பண்ணுவோம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா அழகான தத்துவம். அப்போ இது ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்குது நம்ம மேலே. நபிக்கு கம்பல்சரி நீ உதவி செஞ்சாகணும், நபிக்கு கம்பல்சரி எனக்கு நீ கம்பல்சரி கடன் கொடுத்தாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹாக்கிமியத்து, இந்த தக்பீர ரப்பு, இக்காமத்து தீன், இது புரியாதவங்க பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, திடீர்னு அதே தாலிபானை சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு ஹமாஸ் சரியில்லைம்பாங்க, திடீர்னு என்னம்பாங்க ஹமாஸ் நம்மாலும்பாங்க, திடீர்னு ஹவுதிகள் கிளர்ச்சியாளர்களாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க போராளிகளாகிடுவாங்க. மாற்றி மாற்றி ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் ஒரு தெளிவே இருக்காது. அப்போது இதுதான் ரசூல்லா ஒரு இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோலை கொண்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஒரு நேராக ஒரு கோடு இழுக்கிறாங்க. இப்படி ஒரு கோடு இழுத்துட்டு, இது அல்லாஹ்வின் நேர்வழி, இது ஒரே ஸ்ட்ரெயிட்பா, இதில் எந்த லெஃப்ட் ரைட்டும் கிடையாது. சைடில் நிறைய கோடு இப்படி இப்படி போடுறாங்க. போட்டுட்டு இது எல்லாமே விலகிய வழிகளை நேர்வழியிலேருந்து தவிர